friends, welcome to JH Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 10 சென்டென்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். அதாவது ஒரே ஒரு சென்டென்ஸ்க்கே பாசிட்டிவ் ஆன்சர் கொஸ்டின், பாசிட்டிவ் ஆன்சர், நெகட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்றதே உங்களுக்கு தெரிய வரும். அதே நம்ம எப்படி பாசிட்டிவா சொல்லலாம், அப்படியே நெகட்டிவா எப்படி சொல்லலாம், கொஸ்டினா எப்படி கேட்கலாம், ஆன்சரா எப்படி சொல்லலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமா? அப்ப நம்ம செகண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அது ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்போம். ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஆமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, இத கொஸ்டினா இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா கொஸ்டின் மார்க் போட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறேன். ஓகேங்களா? இது வந்து பாசிட்டிவா ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இஸ் இட் a big thing? Is it a big thing? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்றது is it a big thing அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறோம். ஓகேங்களா? இதுவே பாசிட்டிவான ஆன்சர். இப்ப பாசிட்டிவான கொஸ்டின் கேட்டிருக்கோம், பாசிட்டிவான ஆன்சர் எப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டதுக்கு அது ஒரு பெரிய விஷயம். இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், அந்த பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்வீங்கல்ல. சோ அதுதான் அந்த ஒரு பெரிய விஷயம் அப்படின்றதே எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a big thing. ஓகேங்களா? இது ஒரு பெரிய விஷயமா, அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே இங்கிலீஷ்ல வந்துட்டு is it a big thing அப்படின்றது it is a big thing. It is a big thing. சோ இந்த இடத்துல நல்லா பாருங்க, தமிழ்ல நம்ம கேட்கும் போது என்ன கேக்குறோம்னா அது ஒரு, அதே இடத்துல அது ஒரு பெரிய அப்படின்றது மூணு வேர்டுமே சேமா தான் இருக்கு. விஷயம் அப்படின்றது அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றது ஆன்சர், விஷயமா அப்படின்னு கேக்குறது கொஸ்டின். ஓகேங்களா? அதே இங்கிலீஷ்ல பாருங்க, இட் இஸ் a big thing. Is it a big thing? ஓகேங்களா? சாரி, இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வரக்கூடாது, இந்த ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இஸ்ன்றது ஃபர்ஸ்ட்ல வந்துச்சுன்னா, அதாவது verb ஹெல்பிங் verb வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துச்சுன்னா அது வந்து கொஸ்டின். அதே வந்து சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அது வந்து ஆன்சர். நல்லா பாத்துக்கோங்க. இட்ன்றது ஃபர்ஸ்ட் வந்ததுனால இது வந்து ஆன்சர், இஸ்ன்றது ஃபர்ஸ்ட் வந்ததுனால இது வந்து கொஸ்டின். ஓகேங்களா? இது வந்து verb. ஓகேங்களா? இது வந்து ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். வேர்ப்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வேர்ப் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அது வந்து கொஸ்டின், சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அது வந்து ஆன்சர். இது வந்து இங்கிலீஷ்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து பாசிட்டிவ் கொஸ்டின், பாசிட்டிவ் ஆன்சர் பாத்துறோம். நெகட்டிவ் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அது ஒரு பெரிய விஷயம் அல்லவா? அப்பா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம். அது ஒரு பெரிய விஷயம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம்ல, அப்படின்னா பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இஸ் இட் நாட், isn't it a big thing? அது பெரிய விஷயம் தானே, அது பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்றோம்ல, அது பெரிய விஷயம் அல்லவா அப்படின்னு சொல்றதுக்கு isn't itன்னு சொல்லலாம். isn't it இல்லனா is not itன்னு சொல்லலாம். இந்த not தான் is போட்டு not போடுறதுக்கு பதிலா தான் n போட்டு apostrophe போட்டு t போட்டிருக்கோம். அதாவது not ஷார்ட் ஃபார்மா நம்ம இப்படி ரைட் பண்றோம். ஓகேங்களா? isn't it அப்படின்றது தான் is not அப்படின்னு, சாரி, is not அப்படின்றது தான் isn't அப்படின்னு சொல்றோம். isn't it a big thing? isn't it a big thing அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இது ஒரு பெரிய விஷயம் அல்லவா அப்படின்னா, ஆமா அது ஒரு பெரிய விஷயம் அல்ல, அது ஒரு பெரிய விஷயம் அல்லவா அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறேன். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? அதுதான் இதை வந்து நெகட்டிவா சொல்றேன். ஏன்னா நெகட்டிவ்னா எதுக்கு சொல்றேன்னா, அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? அப்போ isn't it a big thing அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதே வந்து அது ஒரு பெரிய விஷயமே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுக்கும்போது அது எப்படி சொல்லனா, it is not a big thing. It is not a big thing. அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, கொஸ்டின் கேட்கும்போது என்ன சொல்றாங்க, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து பாசிட்டிவா கேக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொன்னா இல்லன்னு வந்துச்சுனாவே அது நெகட்டிவ் தானே. அதனாலதான் அது நெகட்டிவ் கொஸ்டின்ற மாதிரி நான் சொன்னேன். ஓகேங்களா? ஏன்னா நாட் வருது, அது வந்து நெகட்டிவ்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாசிட்டிவ்ன்றது நாட் வராம இருக்குது பாசிட்டிவ், நாட் வந்துச்சுன்னா நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதனாலதான் சொன்னேன் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் பெரிய விஷயம் அல்லவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா பெரிய விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரி, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்றதுதான். ஓகேங்களா? isn't
இட் எ பிக் திங். இதை எப்படி சொல்லலாம்? இஸ்இன்ட்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்படி இல்லையா உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குன்னா இஸ் நாட்னே எழுதிக்கோங்க. இஸ் நாட் தான் ஷார்ட் ஃபார்மா இஸ்இன்ட் அப்படின்னு எழுதுறோம். ஓகேங்களா? இஸ் நாட் இஸ் இட் எ பிக் திங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம், கொஸ்டின் கேட்குறோம். அதுக்கு வந்துட்டு அதே பாருங்க, நான் என்ன சொன்னேன்? ஆன்சர்னா இட் வந்து ஃபர்ஸ்ட் வரணும், வேர்ப் வந்து செகண்ட் வரணும். அதாவது வேர்ப் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்திருக்குது, நாட் செகண்ட் வந்திருக்கு, அடுத்தது வந்து தேர்ட் வந்துட்டு இட் வந்திருக்குது. பட் இந்த இடத்துல எப்படி போடணும்? இஸ் நாட்ன்றது ஃப்ரண்ட்ல வந்துருச்சு, இட்ன்றது செகண்ட்ல வந்துருச்சு. ஓகேங்களா? அதாவது இது வந்து வேர்ப், இது வந்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பேக் சைட்லயும் வேர்ப் ஃப்ரண்ட்லயும் சப்ஜெக்ட் பேக்லயும் வந்துச்சுன்னா அது வந்துட்டு கொஸ்டின். ஓகேங்களா? சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்ல வந்துச்சுன்னா அது வந்து ஆன்சர். சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா ஆன்சர், வேர்ப் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா கொஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இஸ் நாட் ஷார்ட் ஃபார்மா கூட எப்படி எழுதிக்கலாம்னா இஸ்இன்ட் கூட ரைட் பண்ணிக்கலாம். இஸ் நாட் தான் ஷார்ட் ஃபார்மா நம்ம இப்படி எழுதணும். அதாவது என்னன்னா இஸ் போட்டு என் போட்டு இப்படி ஒரு அப்பாஸ்ட்ரஃபி, அதாவது கமா வந்து மேல போடுற மாதிரி போட்டு டி போட்டுட்டா இஸ்இன்ட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் நாட் எ பிக் திங் அப்படின்னா இட் isn't a big thing. It isn't a big thing அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒரே கொஷினே, ஒரே சென்டென்ஸையே பாசிட்டிவ் கொஷின் பாசிட்டிவ் ஆன்சர், நெகட்டிவ் கொஷின் நெகட்டிவ் ஆன்சர் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்ம கொஷின் ஃப்ரேம் பண்ணணும். ஒரு கொஷினையே நம்ம ஆன்சரா எப்படி ஃப்ரேம் பண்ணணும், கொஷினா எப்படி ஃப்ரேம் பண்ணணுன்றத பார்த்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு கொஷினும் பார்க்கலாம். இது ஒரு ஆன்லைன் பட்டப்படிப்பு கற்கை நெறி. இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்துடலாம். இது ஒரு ஆன்லைன் கற்கை நெறியா? கற்கை நெறியானா கோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது வந்து தூய தமிழ்ல கற்கை நெறியா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆன்லைன் கோர்ஸா அப்படின்னு கேட்போம்ல, கோர்ஸ்னா உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அது வந்துட்டு ஆன்லைன் கோர்ஸா அப்படின்னு கேட்குது. இது ஒரு ஆன்லைன் கோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரு கோர்ஸ் சொல்றாங்க, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐயோ எனக்கு டைரக்டாலாம் போய் படிக்க முடியாது, இது ஆன்லைன் கோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Is this an online course? Is this an online course? Is this an online course? இது வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸா, அதாவது இஸ் திஸ் அண்ட் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இது ஒரு ஆன்லைன் பட்டப்படிப்பு கற்கை நெறி. இது வந்துட்டு ஒரு ஆன்லைன் கோர்ஸா அப்படின்னு கேட்கிறேன். ஆமா, இது வந்துட்டு ஒரு ஆன்லைன் கோர்ஸா அப்படின்னு சொல்றதுக்கு this is an ஆன்லைன் பட்டப்படிப்பு அப்படின்றதுக்கு டிகிரி அப்படின்னு சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? டிகிரி, ஆன்லைன் டிகிரி கோர்ஸ், ஆன்லைன் டிகிரி கோர்ஸ். ஓகேங்களா? இஸ் திஸ் அன் ஆன்லைன் கோர்ஸ்? எஸ், எஸ்ன்னு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம சும்மா தான். ஓகேங்களா? திஸ் இஸ் அன் ஆன்லைன் டிகிரி கோர்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன கேட்குறேன்னா இது ஒரு ஆன்லைன் கற்கை நெறியா? இது ஒரு ஆன்லைன் பட்டப்படிப்பு கற்கை நெறி. ஆமா, இது ஒரு ஆன்லைன் பட்டப்படிப்பு கற்கை நெறி. நான் சொல்லியிருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வேர்ப் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா என்னது? கொஷின். ஓகேங்களா? அப்ப இது வேர்ப் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இது வந்து சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா ஆன்சர். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பாசிட்டிவா கேட்டிருக்கோம். இது வந்து ஆன்லைன் கோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஆமாப்பா, இது ஒரு ஆன்லைன் டிகிரி கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் அதை நெகட்டிவா எப்படி கேட்கலன்னா இது ஒரு ஆன்லைன் கோர்ஸே இல்ல, இது ஒரு ஆன்லைன் கோர்ஸே இல்ல அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? இல்லன்னு நெகட்டிவா சொல்றேன். அப்போ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா isn't this an online course? Isn't this an online course? Isn't this an online course? இது வந்து ஆன்லைன் கோர்ஸ் இல்ல. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு இது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்றாங்க. ஆன்லைன் கோர்ஸ் இல்ல தானே அப்படின்னு நான் கேட்கிறேன். ஓகேங்களா? isn't this an ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் சொன்ன மாதிரி isn'tன்றதை எப்படி சொல்லிக்கலாம்? இஸ் நாட்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா இஸ் நாட்னு கூட ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது. இஸ் நாட் திஸ் அன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் ஃப்ரண்ட்ல வந்துச்சுன்னா இது வந்து இஸ்ன்றது வேர்ப். ஓகேங்களா? ஹெல்பிங் வேர்ப். இந்த வேர்ப் ஃபர்ஸ்ட்ல வந்துச்சுன்னா இது வந்து என்னது? கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ அப்ப என்ன ஃபர்ஸ்ட்ல வரணும்? சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ திஸ், அப்போ திஸ் ஃப்ரண்ட்ல வந்துச்சுன்னா இஸ்ன்றது பேக்ல போயிடணும். isn't, this isn't an ஆன்லைன் கோர்ஸ்.
this isn't an online course. இது வந்து ஆன்லைன் கோர்ஸ் இல்ல. இது ஆன்லைன் கோர்ஸ் இல்ல தானே அப்படின்னு கொஸ்டின் கேக்குறேன். இது ஆன்லைன் கோர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்றீங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு isn't this an online course? This isn't an online course அப்படின்றது இங்கிலீஷ்ல கொஸ்டின் கேட்டா இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணிரும். is this an online course? This is not an online course அப்படியும் சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது is not இப்படியும் ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்ல வரேன். is not this an online course? This is not an online course. ஓகேங்களா? சோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே சென்டென்ஸ்ல அதாவது ஒரே வாக்கியத்தை நம்ம பாசிட்டிவ் ஆன்சர் பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் ஆன்சர் நெகட்டிவ் கொஸ்டின்ல எழுதிக்கிட்டோம். ஓகேங்களா? லாஸ்ட் 2 பார்க்கலாம். இது ஒரு சிகிச்சையா, இதெல்லாம் ஒரு சிகிச்சையாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு சிகிச்சையா அப்படின்னு கேட்கறதுக்கு is this a treatment? is this a treatment? இதெல்லாம் ஒரு சிகிச்சையா அப்படின்னு கேட்கறதுக்கு is this a treatment அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா? இது ஒரு சிகிச்சை அப்படின்னு ஆன்சர் பண்றோம். இது ஒரு சிகிச்சை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு எப்படி சொல்லலாம்னா, அப்ப என்ன சொல்லணும்? isன்றது ஃப்ரண்ட்ல வந்திருக்கு, thisன்றது பேக்ல வந்திருக்கு. அதாவது verb ஃப்ரண்ட்ல வந்துச்சுன்னா கொஸ்டின், அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்ல வரணும். this is சேம் அப்படியே a treatment அப்படின்றத கொடுத்துடணும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் ஸ்மால் சென்டென்ஸ். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் பிக் சென்டென்ஸ் போறதுலயும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு சிகிச்சையா அப்படின்றதுக்கு is this a treatment? இது ஒரு சிகிச்சை. this is a treatment. ஓகேங்களா? இது பாசிட்டிவ் கொஸ்டின். இதெல்லாம் ஒரு சிகிச்சையா அப்படின்னு பாசிட்டிவா கேட்கிறோம். இதெல்லாம் ஒரு சிகிச்சை அப்படின்னு பாசிட்டிவா ஆன்சர் சொல்லணும். நெகட்டிவ் கொஸ்டின் நெகட்டிவ் ஆன்சர் பார்க்கலாம். இருங்க. இது ஒரு சிகிச்சை அல்லவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கரெக்டா சொல்லணும்னா இது ஒரு சிகிச்சையே இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது ஒரு சிகிச்சையே இல்ல தானே அப்படின்னு கேட்போம்ல. அதான் இது ஒரு சிகிச்சை அல்லவா அப்படின்னா இது ஒரு சிகிச்சை அல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம். ஓகேங்களா? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது நெகட்டிவ் கொஸ்டின். ஓகேங்களா? is notன்னு சேர்த்துக்கிறோம். அதான் isn't சொல்றோம். isn't this a treatment? isn't this a treatment? isn't this a treatment? ஓகேங்களா? இது ஒரு சிகிச்சை அல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்தோம். கரெக்டா சொல்லுங்க. this isn't a treatment. this isn't a treatment. இப்போ கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ஒரு சிகிச்சை இல்ல தானே அப்படின்னு கேட்டனா இல்ல அப்படின்றத நம்ம கொஸ்டின்ல சொல்லிருக்காங்க. அந்த இல்லன்றதுக்கு தான் நம்ம நாட்னு சேர்த்திருக்கோம். isn't this a treatment? ஓகேங்களா? அப்போ this isn't a treatment அப்படி இல்லனா இதுக்கு வந்து is notனு சேர்த்துட்டு is not this a treatment அப்படி சொல்லலாம். this is not a treatment. this is not a treatment அப்படினா சொல்லலாம். ஓகேங்களா? So நம்ம 3 sentence positive negative question, positive question positive answer, negative question negative answer. So கரெக்டா ஃப்ரேம் பண்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.